நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாப்தனகிய ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 496வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போக சக்தி இதை பற்றி முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது சிவாலயத்தில் எடுத்து பார்த்தா அம்பாள் 3 ரூபமாக விளக்குறாள். அது ஆவுடை நாயகினால் சிவலிங்கத்தோடு சேர்ந்தது. ஆவுடை இல்லாமல் சிவலிங்கத்தை வழிபடுறது கூடாதுன்னு சொல்லி சிவாகமாக போய் சொல்கிறது. வெறும் ருத்ரபாகத்தை வச்சுட்டே அது மட்டும் சிவலிங்கம் ஜனம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா கீழே பிரம்ம பாகம், நடுவில் விஷ்ணு பாகம், அடுத்து ருத்ரபாகம். இந்த விஷ்ணுன்றது தான் ஆவுடைன்னு அவளை அம்பாளை குறிக்கிறது. சிவலிங்கத்திலேயே அம்பாள் இருக்கா. அது உருவம். அது உருவமாக இல்லை உருவமாக இருக்காங்க. இவளுக்கு யோக சக்தின்னு பேர். அம்பாளுக்கு இந்த மாதிரி சிவலிங்கத்தினுடைய அடிபாகமான அந்த ஆவுடையாரையே யோக சக்தின்னு சொல்கிறார். இது ஒரு சக்தி. சிவாலயத்தில் வரக்கூடிய 3 சக்திகளில் இது ஒரு ரூபம், யோக சக்தி. அடுத்ததாக கருவறையில் ஒரு அம்பாள் இருப்பாள். எல்லா கோவிலும் இருக்கா, பெரிய பெரிய கோவிலாக தான் இருக்குது. திருவண்ணாமலை இருக்கா, பார்த்தா காளஹஸ்தியில் இருக்கலாம், திருவாரூர், இந்த மாதிரி பெரிய கோவிலில் சந்நிதிகள் தனியாக இருந்தாலும் இந்த அம்பாளுக்கு தனி ஒரு இது உண்டு. இவன் எப்படி இருப்பான்னா, கையில் ஒரு பூவை பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி, இது பாவனை. இந்த மலைச்சண்டையோ மலரையோ ஏந்திட்டு இருக்கா மாதிரி ஒரு பாவனை. கையில் பூ இருக்காது, பூ வச்சுருக்க மாதிரி ஒரு பாவனை. இன்னொரு கையை விஸ்ராந்தியை தரையில் ஊனின்னு இருப்போம். அதாவது கொஞ்சம் பீடத்தில், பத்ம பீடத்தில் ஊன்றி இருக்கா மாதிரி இருக்கும். ஒரு காலை குத்துக்காலாக வச்சுட்டு ஒரு காலை தொங்க விட்டுருப்போம். வலக்கால் நார்மலாக குத்துக்காலாக இருக்கும். அது மேலே இந்த கையை வச்சுட்டுருப்போம். இந்த கையை அப்படியே ஊன்றின பாவத்தில் இப்படி இருக்கும் இந்த தரையில். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இவ படிதாண்டாபத்தினை வெளியே வரமாட்டா, கோவிலில் தான் இருப்போம். எப்போ என்னைக்கு வரும்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லி கோவிலில் அன்னைக்கு கல்யாணம் பண்ணுவாள். இவளுக்கு வச்சு தான் கல்யாணம் பண்ணோம். இவளுக்கும் ஈஸ்வரனுக்கும் கல்யாணம் ஆகி அன்னைக்கு மட்டும்தான் இவ வரலாம். அவ்வளோ அடுத்த கும்பாபிஷேகம் வரைக்கும் வெளியில் வரமாட்டாள். சரி, இது பேர் போகசக்தி பேர். எனக்கு அம்பாளுடைய அறிவுறுத்தல்படி அரியத்தொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணி வச்சோம். அது போகசக்தி. இந்த போகசக்தி எப்படின்னா, 2 காலையும் கொலுசு போடலாம். குத்துக்கால் ஆட வச்சிருக்கா இல்லையா, அழகாக கொலுசு போடலாம். தொங்க போட்ட காலுக்கும் கொலுசு போடலாம். ஸோ பெண் குழந்தை இல்லாதவா என்ன செய்வாள், இந்த போகசக்தியை பெண்ணாட்டம் எடுத்து பண்ணி அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி இவளுக்கும் ஈஸ்வரன் கல்யாணம் பண்ணி திருமாங்கலி தாரணம் பண்ணி பட்டுப்புடவையெல்லாம் வாங்கி கட்டி பொன் குழந்தை பிறந்த. சத்தியமாக இது நல்லா புரிஞ்சுங்க. பெண் குழந்தை வேணுன்றவா இந்த போகசக்தி உள்ள கோவிலுக்கு வெரி லிமிட்டட். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இருக்கா கூட தெரியல எனக்கு. அது இருக்கலாம், நான் பார்க்கல அது வரைக்கும். ஸோ இந்த போகசக்தி எங்கே இருக்குன்னா, நிற்கிறோம் சிவலிங்கத்தோடு சேர்ந்துருக்கும். அந்த கருவறையில் லிங்கத்திருமேனி பக்கத்திலேயே இருக்கும், உள்ள கருவறையிலே இருக்கும். சில இடத்துல அர்த்த மண்டபத்தில் வச்சுருப்பா. இது பேர் போகசக்தியும் பேர். ஒரு கையை ஊன்றிய நிலையும் இன்னொரு கையில் புஷ்பத்தை வச்சுன்ற பாவனையில் உட்காந்துட்டுப்பா அம்பாள். இவ போகசக்தி. வீரசக்தின்னு இருக்கு. அப்போ யாருன்னா மூலஸ்தானம் அம்பாள். அது பாஷாங்குஷம், இல்லைன்னா 2 கையில் தாமரப்பூ, எப்படி வேணா இருக்கலாம். இல்லை கிண்டி அக்ஷமாலை, அந்த மாதிரிலாம் மாயவரெல்லாம் எடுத்து அப்படி தான் இருக்கும். கிண்டி அக்ஷமாலையை வச்சுட்டுருப்போம். அப்புறம் திருக்கடி அபிராமிலாம் பண்ண அக்ஷமாலையை நீலோத்பலம் வச்சுட்டுருப்பான் அம்பாள். இதெல்லாம் வீரசக்தியை சேர்ந்தது. ஸோ இப்போ சிவாலயத்துக்கு போனால் அம்பிகையின் ரூமம் 3ஆக பிரிகிறது. ஒன்று யோகசக்தி சிவலிங்கத்திலே இருக்கிறது. அடுத்ததாக போகசக்தி. வீரசக்தி இது எங்கெங்கே பார்க்கலாம், பெரிய கோவில் தான் பார்க்க முடியும். நம்ம இதெல்லாம் போகும்போது தயவுசெய்து பார்த்துடுவாங்க. அவசரமாக ஒரு இடத்த பார்த்துட்டு விடும். அரியத்தொல்ல போனால் இப்போ கூட முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ சேஃப்டி காரணமாக ஈவோஷனான்னு சொல்லி விக்கிரகாரைக்கு மூவ் பண்ணிட்டேன் அந்த அம்பாளை. நான் உடச்சேன் இல்லை பண்ணுறது சிவராத்திரி கூட வச்சு, சிவராத்திரி ரிக்வஸ்ட் பண்ணால் அன்றைக்கி வைப்பா சிவலிங்கத்தோடு சேர்த்து. ஏன்னா அவளுக்கு பயம். அதாவது கள்ளர்கள் எப்படி வேணால் வராள
அப்புறம் தே ரெஸ்பான்சிபிள். சிவாச்சாரியாரெல்லாம் அன்லெசரி தே வில் பி கொஸ்டின்டு. அதனால் சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த ரூமில் கொண்டு வச்சிடுறா. பட் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம், அதாவது பொன் குழந்தை பண்ணணும், பிறக்கணும் அப்படி நாங்கள் வேண்டிக்கிறோம் சொன்னானே. இதெல்லாம் பண்ணோம். கொலுசு வாங்கி போடணும், திருமாங்கல் தாரணம் பண்ணோம், அப்புறமா வந்து வளையெல்லாம் கூட போடலாம் அதுக்கு. பட் புடவை வாங்கி கட்டணும் பண்ணி ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுறோமோ அப்படி பண்ணானா போகசக்திக்கும் அந்த ஈஸ்வரனுக்கு பண்ணானா அப்போ கட்டாயம் வாழ்க்கை குழந்தை பெண்கள் பிறக்கும்னு சொல்லியிருக்கு. சில பேர் என்ன தான் சில பேர் இடத்துல எல்லாம் பசங்களாகவே ஆம்பளை பசங்களாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் 3 தலைமுறையாக வந்து எங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்க தான், பொம்பளையே இல்லைன்னுலாம் சொல்லுவார். ஒரு பெண் குழந்தை வீட்டில் இல்லைன்னா கஷ்டம். அதாவது ஒரு வீடு பரிமளிக்கணும்னா அப்படின்னா விளக்கேற்றத்துக்கு இதுக்கு இந்த பட்டுப்புடவை, அது பட்டுப்பாவோட சரக்க குழந்தை ஓடிக்கிடி போயிட்டு வந்தால் தான் அழகாக இருக்கும் அந்த வீடு. பெண் குழந்தையே இல்லாமல் ஆண் குழந்தையே இருந்துச்சுங்க, இப்போ இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா ஜாதியிலையுமே பெண்கள் கிடைக்க கஷ்டமாக இருக்குது. நல்லா படிச்சிருக்கான் பையன் நல்லா இருக்கா, அப்ராடில் வேலை பார்க்குறான்றான், இது பண்ணுறான், ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறான்றான், பொண்ணு கிடைக்க மாட்டேன்றது. இந்த மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி பிராமின் கேஸ்ட்டில் வந்து பொண்ணே கிடைக்கல. நல்லா 2 லட்சம் சம்பாதிக்கிறான்றான், 2 லட்சம் சம்பாதிக்கிறான்றான், 1.5 லட்சம்ன்றான், பொண்ணு கிடைக்க மாட்டேன்றது. ஸோ பெண் வேணுன்றவா வந்து இவளுக்கு வந்து தனியாக அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி இந்த போகசக்திக்கு திருமாங்கலி தாரம் பண்ணி கொலுசெல்லாம் வாங்கி போட்டு இதெல்லாம் பண்ணி சிறப்பாக கொண்டாடினால் கட்டாயம் சத்தியமாக அவளுக்கு பெண் குழந்தை பிறக்கும். அந்த கிரகத்தில் வந்து பெண் குழந்தையை ஈஸியாக வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லியிருக்கா. சில பேர் சாபத்தின் காரணமாக சில குடும்பங்களில் பொன் குழந்தையே பிறக்காது. ஏன்னா ஏதோ விழுந்து செத்து போயிருக்கும் அந்த காலத்தில். அதுக்கு வந்து சரியான இது பண்ணியிருக்க மாட்டா. சாபனையினால் பொன் குழந்தை பிறக்காது. அவள்லாம் வந்து இந்த சாப நிவர்த்தி கூட இவர்கிட்ட தான் போய் ஆகணும். நல்ல பெரிய பழைய கோவிலை எடுத்துட்டு அந்த கோவிலில் போகசக்தி இருக்காதான்னு தெரிஞ்சுட்டு 2 அம்பாள் சொல்லணும். இந்த மாதிரி கண்டு எங்கே இருக்கு சொல்லிட்டு பக்கத்தில் வேற அம்பாள் பண்ண போகிறான். போகசக்தினா இதுவும் இப்படி தான் இருக்கணும். உட்கார்ந்த நிலையில் ஒரு காலை குத்து கால் வச்சுட்டு ஒரு காலை தொங்க விட்டுட்டு ஒரு கையில் புஷ்பத்தை பிடிச்சிருந்த மாதிரி பாவனையும் இன்னொரு கையை ஊன்றி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சிற்ப சாஸ்திரம் அப்படியா சொல்லியிருக்கு. நான் முன்னாடி கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. வாட்ஸ்அப்பில் பேசினேன்னா இதில் யூடியூப்பில் பேசினா ஞாபகம் எனக்கு. ஸோ இந்த போகசக்தியை இந்த இதை வெளிப்பட்டால் கட்டாயம் வந்து வெளிப்படுறதுனா சாதாரண இப்படி கும்பிட்டு வருதில்ல. இன்னைக்கு கூட காலையில் ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணான், பூர்ணா சொல்லிட்டு பெங்களூரில் பண்ணுறமாம்மா, எக்கச்சக்கமான ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம் அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டாருமா. இதுக்குமா அழற மாதிரி நான் வந்து நீங்கள் அம்பாள்கிட்ட வேண்டிங்கன்னு நான் என்ன வேண்டுறது, அவாவா வேண்டணும். இண்டிவிஜுவல் பர்சனஸ்ட்டு நெக்குறுகி வேண்டினாதான் நடக்கும். அதெல்லாம் அதாவது நம்ம ஜனங்களுக்கு பட்டாலும் தெரியும் பாப்பானுக்கு ஒரு பழமொழியும் உண்டு. அதான் நம்ம அடிப்படாமல் இப்போ திருந்த மாட்டேன்றா. சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண் குழந்தைகளை நிறைய இடத்துல பார்க்குறோம். எபிலெப்சி காக்காவலி பையனத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றா. அவனால் இல்வாழ்க்கையில் ஈடுபடவே முடியாது. சரி, அவனது அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குது. அந்த மாதிரி ஆட்கள் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் வெல்லுபடி ஆகுதுன்னு. இந்த இது நம்ம தவறெல்லாம் பண்ணிவிட்டாங்க, ஒரு பெண்ணோட லைஃபே போயிடும். ஸோ அது மாதிரிலாம் தப்பான காரியம் பண்ணி பாவத்தை சேர்த்துக்காதவங்க. ஸோ பெண்றது மதிக்கத்தக்க இதாக்கணும். ஸோ இதெல்லாம் பயப்படுது. எனக்கு ஒரு பையன் தைரியமாக சொல்கிறான், எனக்கு அந்த மாதிரி இருக்குமாம்மா, நான் வந்து இந்த முதல் தடவை அது மாதிரி ஆகி அந்த பையனுக்கு பேச சொல்ல விரும்பலை. அவனே அவன் சொன்னது தான். பட் என் போய்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சா அவனுக்கு பிரச்சனை இருக்குப்பாண்டு. இதுக்கு சொல்கிறேன்னு நல்ல காலம் அவ்வளோதான் செலக்ட் பண்ணல நான். இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ தனியாக இன்னொரு பொண்ணுகிட்ட பேசி கல்யாணம் ஆகிடுத்து. இப்போ இந்த பிரச்சனையில் இருக்குது. அதெல்லாம் பாவமான காரியங்கள். இந்த மாதிரி எபிலெப்சி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இருந்தால் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்க மாதிரி பண்ணாடு. பட் என்னை கேட்டால் நான் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இப்போ எல்லாம் ஜாதகம்னா அங்கே பார்க்குறதே கிடையாது, கட்டிக்காத்தனமாக அப்படி சொல்லிடுறா. பையன் வேலை பார்க்குறான், நிறைய 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? அதாவது தாம்பத்தியம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. ஸோ அதனால் பெண் குழந்தைகளை ரொம்ப போற்றி பாதுகாக்கணும். அதுக்காக தான் கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை, சுபாசினி பூஜைலாம் இது பண்ணுறேன். அந்த பெண்மையை போற்றுவோம்ன்றது
இந்த போகசக்திக்காக நான் அப்பா சொன்னதே நான் அதுக்காக தான் பண்ணேன் நான். ஸோ தனியாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தான் சிற்பி. கும்போணத்தெலாம் பண்ணித்தது. அந்த காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 15,000 58,000 60,000 ஆச்சு. சார் அது அற்புதமாக பண்ணியிருந்தான். இந்த பின் பக்கத்தில் அந்த பின் அழகே பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கையில் இருக்க புஷ்பம் இருக்க பாவனையோட இந்த மாதிரி ஒரு காலை குத்துக்காலை வச்சுட்டு ஒரு காலை தொங்க விட்டுருப்போம். போகசக்தி சிவ வந்து ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமானவ. அதாவது கருவறையிலே வைக்கணும் சொல்லுக்கு சாஸ்திரங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் அர்த்த மண்டபத்திலே இருக்கணும், தனியாலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சொல்லி இந்த போகசக்திக்கு வழிபட்டால் பெண் குழந்தைகள் இல்லாத வீட்டில் பொன் குழந்தை பிறக்கும். அகெயின் ஐ ரிப்பீட், பிகாஸ் அது ஆகமங்களில் அதுதான் சொல்லியிருக்கு. சிவாகமங்களில் இதை பற்றி நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது. அதனால தான் இது பண்ணேன். இந்த கிரகத்தையே நான் பண்ணேன். நான் அந்த காலத்தில் பண்ணேன். அரியத்துறையில் இந்த வரமூர்த்தீஸ்வரர் வழிபாட்டு குழுவினால் பண்ண விக்கிரகங்கள் பிரதோஷமூர்த்தி பண்ணி கொடுத்தோம், இந்த போகசக்தியை பண்ணி கொடுத்தோம், பைரவர் பண்ணி கொடுத்தோம், சோமாஸ்கந்தர் பண்ணி வச்சது. அப்புறம் நந்திகேஸ்வரர் இந்த கருவறைக்கு அடுத்த அர்த்த மண்டபத்துக்கு தாண்டி அந்த மகா மண்டபத்தில் வரும்போது நந்திகேஸ்வரர் கருங்கல் பலிபீடத்தோடு பண்ணி கொடுத்தது. அடுத்து வந்து திக்பாலருக்கு உண்டான பலிபீடங்கள்லாம் பண்ணி கொடுத்தது. அது மாதிரி ரோமேச மகர்ஷியோட உற்சவ விக்கிரகம் மூல விக்கிரகம் 2 பண்ணித்து. இந்த மாதிரி இந்த விக்கிரகங்கள்லாம் பண்ணி கொடுத்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பண்ணும்போது இந்த விக்கிரகம் சோமாஸ்கந்தரே பிரம்மாண்டம். இந்த தொண்டை மண்டலத்தில் இருக்கிற சிலைகளை பெருசு. அது 350 கிலோ எடை, 4,4 லட்சம் ரூபா அந்த காலத்துலேயே, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அதில் பெருசாக கொண்டிருப்பார். சோமன், உமா, ஸ்கந்தர், இப்போ 3 பேர். தனி அம்பாள் நிற்கிற இப்போ மனோன்மணின்னு பேர், 2 கையோட மீனாட்சி மாதிரி இப்போ. ஸோ இது வந்து ஒரு செட்டு. இது சோமாஸ்கந்தர் செட்டு. இதில் தனித்தனியாக ஊர்வலத்தை எடுத்து வர மாட்டான். வந்தால் பஞ்சமூர்த்தியோடு வருவோம். அது சோமாஸ்கந்தர் வந்து இந்த ப்ளஸ் சண்டிகேஸ்வரர், அப்புறம் விநாயகர், சுப்பிரமணியர். விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், இந்த சோமாஸ்கந்தர் இப்போ எல்லாம் சேர்ந்து அந்த தனி அம்பாள் இதெல்லாம் செட்டு தான் வரும். பஞ்சமூர்த்தி புறப்பாடுனால இந்த 5 சேர்ந்து வந்தாகணும், தனித்தனியாலாம் பண்ண மாட்டாள். இது எனக்கு அரியத்துறை சண்முக சிவாச்சாரியார் அந்த காலத்தில் எனக்கு அறிவுறுத்தின சப்ஜெக்ட். இதெல்லாம் நாவெல்லாம் வந்து ஆச்சாரிய அபிஷேகம் ஆனவர், கோபத்தில் பாடம் படித்தவர், இந்த ஆகமத்தை பற்றியெல்லாம் பூஜா முறையெல்லாம் கற்றுண்டவர், நல்ல பெரிய விஷய ஞானி. சிவஸ்ரீனே கொடுத்துருக்கா, பட்டம் கொடுத்துருக்கா அவருக்கு. ரொம்ப தன்மையான மனுஷர். ஸோ அவர் நிறைய அப்புறம் மூலமாக நிறைய நான் கற்றுண்டேன் சிலதெல்லாம். ஸோ சண்முக சிவாச்சாரியார் மூலமாக. இப்போ கம்மிங் டு இந்த போகசக்தி சொல்லும்போது பெரிய பெரிய கோவிலாக நம்ம பார்க்கலாம். அதை இவளுக்கு பெண் குழந்தை வேண்டவா இவளுக்கு தான் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி இவளுக்கு பட்டுப்புடவையெல்லாம் வாங்கி கட்டி, கொலுசு வெட்டி இதெல்லாம் வாங்கணும், திருமாங்கலி தாரணம் பண்ணணும். ஒரு கல்யாண மாட்டம் பண்ணிட்டு வந்தால் சத்தியமாக 10 மாதம் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும் வார்த்தைலாம் சொல்லியிருக்கு. இந்த யாருக்கு பெண் குழந்தை வேணுன்ற விரும்புகிறவா செய்யுங்க சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.